இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பூஷன், கிரக பிரவேசத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வந்து கதவை தர. செல்லம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பூஷன் கண்டிப்பா அப்பா வர மாட்டாங்க. நம்ம கல்யாணத்தை எப்படி எதிர்த்தாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? செல்லம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்ப நான் தனியாவே கிரக பிரவேசம் பண்ணிக்கிறேன். சாவியை கொடு. அடிச்சாம் பாரு சிக்ஸர். ஆனா பால் நேரா சாவோட வாய்க்குள்ளேயே போயிடுச்சு. பூஷன், புயல் வர மாதிரி இருக்கு. நீ முதல்ல ஜன்னலை சாத்து, நான் போய் கதவை சாத்துறேன். பேயோ பிசாசோ ஏதோ ஒன்று இங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன் மேடம், உங்களுக்கு குடி வர்றதுக்கு இந்த வீடு தான் கிடைச்சதா? மனுஷனை விட பெரிய பேய் எதுவும் இல்ல. மனுஷன் நிலாவிலேயே கால் எடுத்து வச்சுட்டான். இன்னும் பேய் நம்பிக்கை இந்த ஊரை விட்டு போல. பூஷன், இந்த ரூம்ல பூட்டு எதுக்கு போட்டிருக்கு? அது சோபனா மேடமோட பொருள்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதை விடு. ஆனா உள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இல்லையே, லைட் எரியலையே. சரி, வாங்க சுத்தம் பண்ணலாம். நானும் ஹெல்ப் பண்றவா. துர்கா துர்கா, இப்ப இந்த வீட்டுக்கு இன்னொரு பலி தயாரா இருக்கு. மாமா, டேய், நான் என் பொண்ணை என் வீட்டுல தொடப்பக்கட்டையை கூட தொட விட்டது கிடையாதுடா. ஆனா நீ அவளை வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டியடா. அப்பா, இது உங்க வீடு இல்ல, என் பூஷனோட வீடு. எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் நாங்க உங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கலன்னு. ஏதோ பூஷன் உங்களை இன்வைட் பண்ணதுனால விடுறேன். இல்லன்னா அஞ்சு, ரிலாக்ஸ், அமைதியா இரு. அவர் அப்பா இல்ல பூஷன், இப்ப அவர் அப்பா இல்ல, இவர் எதிரி. நமக்கும் நம்ம காதலுக்கும் எதிரி. நீங்க கிரக பிரவேசத்துக்கு தானே வந்திருக்கீங்க. ஒண்ணு பண்ணுங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க, அப்படியே கிளம்பி போயிடுங்க. ஏன் புருஷனை அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அம்மா, நான் இங்க உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எனக்கு தெரிய வந்தது இந்த வீட்டுல ஏதோ காத்து கருப்பெல்லாம் இருக்குன்னு. அம்மாடி, என் பேச்ச கேளுமா, இந்த வீட்டை விட்டுருமா, வேற ஏதாவது வீட்டுக்கு போயிடலாமா? எனக்கு தெரியும் இப்ப நீங்க காசு இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு பொண்ணுமா. இப்ப நான் உனக்கு எதிரியா தெரியலாம் தான். ஆனா உனக்கு குழந்தைங்க பிறக்கும் போதுதான் இந்த அப்பா உனக்கு என்ன சொன்னான்லாம் உனக்கு புரியுமா? நான் உனக்கு நல்லது நடக்கணும் தான் நினைக்கிறேன். நான் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேர்ல மாத்தி எழுதிட்டேம்மா. இந்த இத வச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படியே பண்ணுமா. நான் வரேன். அப்பா, அப்பா, நான் தான் சொல்லிருக்கல உங்க பணத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கூட வேணான்னு. அப்பா, அப்பா, என் பேச்ச கேளுங்க, நில்லுங்க. அஞ்சு, அஞ்சு, கொஞ்சம் அமைதியா இரு. கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரிலாக்ஸ். அவர் அப்பா. அமைதியா இரு.
உள்ள வா, வந்து ரெஸ்ட் எடு. வா. நான் உனக்கு நல்லது நடக்கணும் தான் நினைக்கிறேன். நான் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேர்ல மாத்தி எழுதிட்டேம்மா. செல்லம், செல்லம், என்னாச்சு உனக்கு? நீ டின்னர் கூட சாப்பிடாம வந்துட்ட. மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் கூட எடுக்கல. உனக்கு அனிமிக் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ டைமுக்கு டேப்லெட் எடுக்கலனா அப்புறம் உன்னோட டாக்டர் என்னதான் திட்டுவாங்க. சாரி. எங்க அப்பா மேல எனக்கு கோவமா வருது. செல்லம், இந்த வீட்டுல நமக்கு முத ராத்திரி கோபத்தோட தான் ஆரம்பிக்கணுமா என்ன? அப்பாவுக்கு ஏன் நல்ல விஷயங்கள் கண்ணில் பட மாட்டேங்குது? அப்பா எப்பவுமே அப்பா தான், அவங்க மாற மாட்டாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அப்பா என் பேர்ல எழுதி வச்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, நான் அதை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது எல்லாத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன். அதுவும் எந்த ஆசிரமம் தெரியுமா? நீ வளர்ந்த ஆசிரமம். இப்ப நம்ம லாயர் ஒரு வாரம் ஊர்ல இல்ல, அவர் வந்ததும் எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிச்சிடலாம். எப்படி இருக்கு என் ஐடியா? உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. நீ என்னோட உயிர். I love you. I love you too. பூஷன், 4:30 மணிக்கு எதுக்கு அலாரம் வச்சிருக்க? செல்லம், நான் எதுக்கு 4:30 மணிக்கு அலாரம் வைக்க போறேன்? இன்னைக்கு சண்டே, வா தூங்கலாம். பூஷன், பூஷன் எழுந்துற, ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. ஏதோ எரியிற மாதிரி இருக்குல்ல? வா. அட கடவுளே, யார் இப்படி பண்ணது? பூஷன், நம்ம கல்யாண போட்டோஸ். ஐயோ, என் கல்யாண புடவை. அஞ்சு, வேணாம், விடு. பூஷன், ஓ மேல நெருப்பு பற்ற விட்டுரு. சொன்னா கேளு. ரிலாக்ஸ். சொல்றது கொஞ்சம் கேளு. பூஷன், யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? என்னாச்சு சார்? யார் நெருப்பு ஒரு நிமிஷம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி உள்ள வந்த? இல்ல சார், கதவு திறந்துச்சு, மேடம் அடற சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். நான் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன், அதான். கிளம்பு, கிளம்பு, வெளிய போ. என்ன உன் வேலைய பார்த்துட்டு போ. என்ன வேலைய? யாரு பண்ணிருப்பாங்க இப்படி? அதுவும் நம்மள போய் எதுக்காக? இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். இதுக்கப்புறமும் இது தொடரும். போக போக பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதோ பாருங்க ஷோப்னா மேடம், நாங்க இப்பதான் குடி வந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் ஏன் கல்யாண புடவையை எதுக்காக எரிக்கணும்? என்கிட்ட 15 வீடு இருக்கு, வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. ஆனா ஷோபனா மேடம், எங்களுக்கு நடந்திருக்கே, அத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு பில்டர் இருக்கான், என் வீடுங்களை கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஆனா எனக்கு இப்போ விக்கிறதுக்கு ஐடியா இல்ல. ஒருவேளை அவன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். அஞ்சு, எனக்கு என்னமோ ஷோபனா மேடம் சொல்றது சரின்னு தோணுது. இந்த பில்டர்ஸ் இருக்கானுங்களே, அவனுக்கு ரொம்ப ஆபத்தானவனுங்க. ப்ராப்பர்ட்டிஸை சொந்தமாக்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. அப்போ நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல ஷோப்னா மேடம்? அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் பிரச்சனை இல்ல. நான் நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். இந்த லாவெண்டர் டீ குடி. பூஷன், பூஷன், மணி 9 ஆயிடுச்சு. புது ஜாபுக்கு வேற போறீங்க, சீக்கிரம் வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? சரி வாங்க, உட்காந்து சாப்பிடுங்க. என்னாச்சு? ராத்திரி இங்க நடந்துச்சுல்ல, அதை நினைச்சு எனக்கு பயமாவே இருக்கு. ஷோபனா மேடம் தான் சொன்னாங்கல்ல, இதெல்லாம் அந்த பில்டர் வேலையா இருக்கும். இங்க பாரு, உனக்கு இந்த பில்டர்ஸை பத்தி தெரியாது. அவனுங்க ரொம்ப டேஞ்சரானவனுங்க.
நான் நாள் பூரா ஆஃபீஸில் இருக்க போறேன். ஆனா நீ இங்க தனியா வீட்டில் இருக்கணுமே. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. நாம இங்கிருந்து ஷிஃப்ட் பண்றது நல்லது. பூஷன், உங்களுக்கே தெரியும்ல இப்ப நம்ம கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. அதான் உனக்கு உங்க அப்பா கொடுத்த பணம் இருக்குல்ல, உன்னுடைய சேஃப்டிக்காக நாம அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்றதுல எந்த தப்பும் இல்ல. பூஷன், அது என்னோட பணம் இல்ல, என் அப்பாவோடைய பணம். என் அப்பாவோட பணத்தை எடுக்கிறது நான் நம்ம காதலோட தோல்வின்னு நினைக்கிறேன். அஞ்சு, பூஷன், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விஷயத்த பத்தியும் பயம் இல்ல. இது நம்மளோட ப்ராப்ளம், இத நாமளே ஃபேஸ் பண்ணலாம், அப்பாவோட உதவி இல்லாமலே. சரியா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி. ஆனா நீ எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு உன்னை பத்தின கவலையாவே இருக்கும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. யாரு யாரங்க? நீயா? உனக்கு என்ன இங்க வேலை? அது அங்க சோபனா மேடம் ஜூஸ் கொடுத்து அனுப்புனாங்க உங்க 2 பேருக்கும். சரி போ, போய் உன் வேலையை பாரு. சரியான பைத்தியக்கார. எனக்கு என்னமோ இந்த வாட்ச்மேனை பார்த்தாலே பிடிக்கல அஞ்சு. ஆனா எனக்கு சோபனா மேடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா மாதிரி. ஜூஸ் குடிங்க. சோபனா மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க கொடுத்து அனுப்பின ஜூஸும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, அதனால நீயே இதை குடி. நான் கிளம்புறேன். கவனமா இரு. டேக் கேர். பாய். பாய் பாய். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜூஸோட மேஜிக் தலைக்கேறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது யாரு முணுமுணுக்கிறது? இந்த கதவுல பூட்டு போட்டிருந்ததே, இந்த கதவுல ஏன் பூட்டு போட்டிருக்கு? சோபனா மேடமோட பொருள்லாம் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா உள்ள லைட் எரியுதே. லைட் ஆஃப்ல தானே இருக்கு. அஞ்சலி, அஞ்சு, அஞ்சு என்னாச்சு? அஞ்சு, அஞ்சு கண்ண தோற. அஞ்சு, அஞ்சு, அஞ்சு என்னாச்சு? அஞ்சு என்னாச்சு உனக்கு? அஞ்சு, நீ இந்த ரூமுக்குள்ள ஏன் வந்த? அஞ்சு, என்ன ரேப் பண்ணிட்டான். ரேப்? யார் பண்ணா? அஞ்சு சொல்லு. அந்த ஜோக்கர் தான். அந்த ஜோக்கர் தான் பூஷன்.
என்ன கலாய்க்கிறியா நீ? என்ன பயன்படுத்த தானே பார்க்குற? இல்ல அஞ்சு ப்ளீஸ், ஏற்கனவே இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ரெண்ட் சீப்பா இருக்குன்னு இந்த வீட்டில் நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா நீயும் இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுற பத்தியா? ப்ளீஸ் அஞ்சு, இந்த மாதிரி பண்ணாத. இல்ல பூஷன், நான் எதுக்காக விளையாட போறேன்? என்ன யாரும் ரேப் பண்ணிட்டாங்கன்னு நான் எதுக்காக உன்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லணும்? நான் உன்கிட்ட உண்மையா தான் சொல்றேன். அந்த ஜோக்கர் தான். எனக்கு தெரியல அது பேயா இல்ல அந்த எல்லாம் அந்த ஜோக்கர் தான். சரி சரி, ஒரு நிமிஷம். இந்த ஜோக்கர் இது ரேப் பண்ணிச்சா உன்ன? ஆமா பூஷன், இதுக்குள்ள பேய் இருக்கு. அத சொல்லிட்டு இருந்தது அது தான் ஒரு ஆவியா வந்திருக்க காதலன்னு. புரியல எனக்கு. ஆனா பூஷன் இதுதான் இந்த ஜோக்கர் தான் என்ன அப்படி பண்ணுச்சு. அஞ்சு ஒரு நிமிஷம். இதுல ஆவி இருக்குன்னு நம்புறியா? வேணாம் பூஷன், வேணாம். இதுல எந்த ஆவியும் இல்ல அஞ்சு. இது பக்கத்துல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகலையே. பூஷன், நான் ஒண்ணு போய் சொல்லல. பொம்பளைங்களுக்கு நல்லாவே தெரியும். தன்னை ஒருத்தர் ரேப் பண்ணது கூட தெரியாம இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஆமா பூஷன், இவன் தான் என்ன அப்படி பண்ணது. செல்லம் ஒரு நிமிஷம். பொறுமை 1 செகண்ட் செல்லம். அழுவுறத நிறுத்து, சரியா? ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு நான் நம்புறேனே வச்சுக்கோ உனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு. ஆனா செல்லம், இந்த ரூமை கொஞ்சம் பாரு. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாரு, எல்லாம் இருந்த இடத்துல அப்படியே இருக்கு. அப்புறம் செல்லம், இதெல்லாம் விட்டுரு. ஒன்ன நீ பாரு செல்லம், உன் உடம்ப பாரு, உன்னோட ட்ரெஸ்ஸ பாரு. எங்கேயாச்சும் ஏதாச்சும் காயம் இருக்கா? ஏதாச்சும் அடையாளம் இருக்கா பாரு. ஏதாவது இருக்குதா? இதுக்கப்புறமா உனக்கு தோணுதா இந்த இடத்துல ரேப் நடந்திருக்குன்னு? அப்புறம் எப்படி சொல்ற உன்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு? பூஷன், அங்க ஒரு வாஷ் உடைஞ்சது. நான் அத பார்த்தேன். அங்கதான் செல்லம், கிளாஸ் அங்கதான் இருக்கு. வாயே, இங்க வா. இது உடைஞ்சிருக்கா? இது இருந்த இடத்துல தானே இருக்கு. செல்லம், எனக்கு புரியுது உனக்கு உடம்பு சரியில்லை. இல்லனா மேபி உனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த மாதிரிலாம் தோணலாம். இல்ல, அது நீ பேய் கதெல்லாம் படிக்கிறல்ல, இது எல்லாமே அதனால தான் நடக்குது. முதல்ல நீ அதெல்லாம் நிறுத்து. ஸ்டாப் ரீடிங் இட். உனக்கு ஒன்றும் ஆகல செல்லம். யூ ஆர் சேஃப் வித் மீ. உன்னை யாரும் ரேப் பண்ணல. நீ அந்த ஜோக்கர் பொம்மை எங்கேயாவது தூக்கி வீசிற. எனக்கு அதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொம்மை சோபனா மேடமோடது. பூஷன் ப்ளீஸ். அப்படின்னா நான் அதை அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? இந்த பொம்மையை ப்ளீஸ் நீங்களே வச்சுக்கோங்களேன். இதை பார்த்து என் பொண்டாட்டி ரொம்ப பயப்படுறா. உன் பொண்டாட்டி இந்த பொம்மைய பார்த்து பயந்துட்டாளா? எங்க இருந்து புடிச்சு கூட்டிட்டு வந்த அந்த முட்டாளு? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தான் தெரியல அஞ்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு இப்படிலாம் தான் தோணுது. அது சரி, ஆனா என்னோட உடம்பு நல்லா தான் இருக்கு. என்னன்னே தெரியல, உன்னை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமான உணர்வுகள் எல்லாம் தோணுது. நீ மிஸ் பண்றியா என்ன? மிஸ் பண்றதுனால தான் இப்ப நான் உன் பக்கத்துல இருக்கேன். நல்ல வேலை தான் பண்ண. உனக்கு என் வீட்டை வாடகைக்கு விட்டது நான் எடுத்ததுலயே ரொம்ப பெஸ்ட் டெசிஷன். எனக்கு தெரியும் செல்லம். அதனால தான் என் கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் கூட டச்சில் இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் அஞ்சுக்கு தெரியவே கூடாது. நான் எதுக்காக சொல்ல போறேன்? எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. எனக்கு உன் கூட அப்பப்ப ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். காதலன் நான் உன்னுடைய மனதிற்கு, ரசிகன் நான் உனது உடலுக்கு. காதலன் நான் உனது மனதிற்கு, ரசிகன் நான் உனது உடலுக்கு. பூஷன், 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 நீ எங்க இருக்க?
பூஷன் 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 எழுந்துரு பூஷன் பூஷன் எழுந்துரு பூஷன் உன்னை யார் இப்படி பண்ணது யாரது யாரு நான் தான் உனது காதலன். உன்னை மறுமுறை காதலிக்க ஆவியாக வந்திருக்கிறேன். யார் நீ எங்க இருக்க யார் அது பூஷன் பூஷன் எழுந்துரு பூஷன் ப்ளீஸ் பூஷன் எழுந்துரு என்னாச்சு அஞ்சலி? பூஷன் இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு பூஷன். நான் ஒரு கனவு கண்டேன். இல்ல இல்ல அது ஒரு கனவே இல்ல பூஷன், அது உண்மை. அந்த ஜோக்கர் இருக்கான்ல அவன் உன்னை கொன்னு ஹால்ல. அஞ்சு அஞ்சு ரிலாக்ஸ் செல்லம், ரிலாக்ஸ். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் பாரு. அப்புறம் நான் தான் அந்த ஜோக்கர் பொம்மையை சோபனா மேடம் கிட்ட போய் கொடுத்துட்டேனே. இல்ல இல்ல பூஷன், நான் அத பார்த்தேன். அந்த ஜோக்கர் அங்கதான். எனக்கு ஒண்ணும் இல்ல பாரு, நல்லா பாரு, என்ன பாரு, நான் நல்லா தானே இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். இப்ப நான் அவரை கூப்பிட்டே ஆகணும்னு தோணுது. அப்பா டீ. செல்லம் ப்ளீஸ், ஐ எம் சாரி. இது எல்லாத்தையும் நானே தான் ஏற்பாடு பண்ணேனா. நீ இந்த வீட்டில் சேஃபா இல்ல. அப்பா என்னோட விருப்பம் என்னன்னா, வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் அஞ்சலி உங்க கூடவே பத்திரமா இருக்கட்டும். இல்ல இல்ல ஏன்னா அஞ்சலி இந்த வீட்டில் சேஃபா இல்லப்பா. இல்ல இல்ல நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா நான் இந்த ஆளை என் வீட்டுல சேர்த்துக்கவே மாட்டேன். அப்பா ப்ளீஸ், இவர் என்னோட புருஷன், உங்களுக்கு மருமகன், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை என் வேலைக்காரனா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் மாப்பிள்ளை எப்படி ஏத்துக்கிறது? அப்பா அஞ்சலி ப்ளீஸ், நமக்கு தான் தேவை இருக்கு. உனக்கே தெரியும் நீ இந்த வீட்ல நல்லா இல்ல அஞ்சலி. உனக்கும் தெரியும்ல நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. அப்புறம் இவர் அவரோட வீட்ல உன்னை அனுமதிக்கவே அஞ்சலி, மாட்டாரு. உனக்கு பணத்துக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்ல. அதுவும் நீ நினைச்சா இந்த மாதிரி 10 வீடு வாங்கலாம். 10 வீடு இருக்கட்டும், பாதி எல்லாமே எனக்கும் தெரியும். நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சு என்ன கீழே இறக்க பாக்குறீங்களே. நான் உங்களோட துணை இல்லாம எதையும் பண்ண முடியாதுன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண பாக்குறீங்களே. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்கப்பா. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, என் பேர்ல எழுதி வச்ச எல்லாத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அப்புறம் சாரி, இந்த சாரி என் புருஷன் சார்பா. அவரால தான் நீங்க இங்க வர வேண்டிய கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அஞ்சலி ப்ளீஸ். பூஷன், நீ எங்க விஷயத்துல தலையிடாத. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நமக்கு இவரோட பணமும் தேவையில்லை. நாம ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கலாம். இந்த வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சோபனா மேடம் கிட்ட சொல்லிட்டேன். அதனால நம்ம சேஃப்டிக்காக அவங்க ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வராங்க. மந்திரவாதியா? இந்த வீட்டை காட்டுறதுக்கு. அட அவங்களே வந்துட்டாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. குட் மார்னிங் சோபனா மேடம். குட் மார்னிங் சாமி. இவங்க தான் என்னோட டெனன்ட். இவங்க இங்க கம்ஃபர்டபுளா இருக்க வேண்டியது என் பொறுப்பு. செக்யூரிட்டி, சாமியாருக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டு. வாங்க ஐயா, சுத்தி காட்டுற வாங்க. மந்திரவாதி வந்துட்டார்ல, இப்ப பாரு எல்லாம் சரியாயிடும். எங்க பாருமா, இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நீ எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. சோபனா மேடம் ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். சாமி, ஏதாவது தெரிஞ்சுதா? சாமி, அந்த ரூம்ல தான் ஏதோ இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க கவலைப்பட வேணாம்.
நான் அதை கட்டி போட்டுருவேன். ஆ. என்ன கட்டி போடுவேடா? என்னையே கட்டி போடுவியா? நீ என்னடா என்ன கட்டி போடுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன்டா. யார் முன்னாடி என்ன பேசுற? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் அஞ்சலியோட காதலன் ஆவியா வந்திருக்கேன். ஆரிஃப்! மரணத்துக்கு அப்புறம் உயிர் வந்திருக்கு. நான் தான்டா அதுக்கு சாட்சி. உன்னால முடியுமா? நீ அவளோட காதலனா? உன்ன பூஷன், அவர்கிட்ட அஞ்சலி எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவ உயிர் உடம்பு எல்லாமே எனக்கு மட்டும் தான்டா சொந்தம். எங்களுக்கு நடுவுல வராத. மீறி வந்த உன்னை கொன்னுடுவேன்டா. நீ ஓடிப்போ. இரு, பூஜாரி வச்சிருந்த தீர்த்தம் அது. இது அடிச்சு சரியாயிடும். அஞ்சலி என்னுடையவள். எங்களை யாரும் பிரிக்க முடியாது. பிரிக்க வரவங்களை கொன்னுடுவேன். உனக்கு ஒன்றும் ஆகலையே. பிரிக்க வரவங்களை கொன்னுடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஆ, சாமி. உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? ரொம்ப தேங்க்ஸ் மேம். பெரிய மனசு உங்களுக்கு. மேடம், உங்க ஐடியா ரொம்ப பிரமாதமான ஐடியா மேடம். செம ஆள் நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ எங்கேயாவது போய் இத பத்தி வாயை திறந்த அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன். ஜெயிலுக்கு. சரி சரி, இப்ப கிளம்பு. கிளம்புறேன் மேடம். வரேன். அஞ்சலி வீட்டை விட்டு போறாளா? அட சோபனா மேடம், நீங்களா? அது நான் இங்க என்ன நிலைமைன்னு பார்க்க வந்தேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அஞ்சலி பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா. அஞ்சலி, நீ நல்லதனமா இருக்க. எப்படி நல்லா இருக்க முடியும் சோபனா மேடம்? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்களே பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு. இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது முட்டாள்தனம் இல்லையா பூஷன்? ஆமா, அஞ்சலி சொல்றது ரொம்ப சரிதான். ஆமா சோபனா மேடம், இதுக்கப்புறம் எங்களால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஆ, ஆ. ஆனா பூஷன், ஷிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆமா அஞ்சலி, சோபனா மேடம் சொல்றது சரிதான். பணம் தான் நம்ம கிட்ட இல்லையே. நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாமே. ஏதாவது ஹோட்டல் இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே உனக்கு பணம் தேவைப்படுமேமா? நீ ஒரு வேலை பண்ணு. எங்க வீட்டுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிடுங்க. என் வீட்ல ஒரு ரூம் காலியா இருக்கு. பணம் ரெடியான உடனே நீங்க வேற எங்கேயாச்சும் போயிடுங்க. ஐ திங்க் சோபனா மேடம் சொல்றது கரெக்ட் தான். அஞ்சு, இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. யூனோ, ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா காசும் செலவாயிடுச்சு. இங்க பாரு அஞ்சலி, நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் தான் உனக்கு துணையா இருக்கேன்ல. நீ ஒரு வேலை பண்ணு. இதான் என்னோட வீட்டு சாவி. நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாங்க உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம். சரியா? போமா. சரி. செல்லம், கலக்கிட்ட நீ. ஸ்வீட்டார்ட். இது என்ன திடீர்னு இந்த வீட்டை விட்டு போற டிராமாலாம்? இந்த டிராமாலாம் ஒன்னால தான் நடந்துச்சு. நீ தான் அந்த பைத்தியக்கார வாட்ச்மேனை வச்சு சீன் போட்டியே. என்னோட அன்பான அப்பாவி பொண்டாட்டி அதை பார்த்து பயந்துட்டா. ஓ, நான் அவளை பயமுறுத்தினதுக்கு காரணமே வேற. அவ பயந்தா அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறமா நாம 2 பேருமே சுதந்திரமா சந்திக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, எனக்கும் அவளோட ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பிடிவாதக்காரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே. அந்த பேய் காதலனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். அவளோட மனநலம் பாதிக்கப்படும், அது மூலியமா அவளோட சொத்துக்களுக்கு எல்லாம் கேர்டேக்கரா மாறிடலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு. செல்லம், எனக்கும் அது நல்லா தெரியும். நானும் தானே அன்னைக்கு உன் கூட இருந்தேன்.
பூஷன் இல்ல வேண்டாம். பூஷன் பூஷன் எழுந்துரு. பூஷன் பூஷன் இல்ல இல்ல இல்ல. பூஷன் பூஷன் எழுந்துரு. பூஷன் பூஷன் எழுந்துரு. இல்ல வேண்டாம். நான் இங்க ஸ்டோர் ரூம்க்கு எப்படி வந்த? இல்ல வேணாம், விடு என்ன, விடு. வேண்டாம், என்ன விடு. விடு. பூஷன் 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 எங்க இருக்க? அஞ்சலி அஞ்சலி நில்லு. பூஷன் எங்க? நீ முதல்ல எங்க போயிருந்த? உன்னை ரொம்ப நேரமா நாங்க தேடிட்டு இருக்கோம். உன்னை தேடி உன் புருஷன் வெளியில போயிருக்கான். அஞ்சலி அஞ்சு அஞ்சு நீ எங்க போன? பூஷன் அந்த ஜோக்கர். பூஷன் நான் மறுபடியும் அந்த ஜோக்கரை பார்த்தேன். மறுபடியும் திரும்பி வந்துட்டான். ஜோக்கர்? செல்லம், நான் அந்த ஜோக்கரை எப்போ திருப்பி கொடுத்துட்டேனே. ஆமா, அந்த ஜோக்கரை நாங்க எரிச்சிட்டோம். அந்த சாமியார் வந்துட்டு போனாருல்ல. இல்ல எனக்கு தெரியும், நான் என்ன பார்த்தேன்னு. ஏன் கண்ணால நான் அவனை பார்த்தேன். பூஷன் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் அப்பா வீட்டுக்கு போறேன். நீ ஏதாவது பண்ணு. சரி 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 பேபி, இனிமே நம்ம அந்த வீட்ல கண்டிப்பா இருக்க போறதில்ல. நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வை, நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? இன்னைக்கு நம்ம கிளம்பிடலாம். ரிலாக்ஸா? என் போனை நான் எங்க வச்சேன்? எங்க போச்சது? ஷோப்னா மேடம் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஷோப்னா மேடம், ஷோப்னா. இல்ல இல்ல, ஜோக்கர். ஷோப்னா மேடமும் பூஷனும் சொன்னாங்களே அன்னைக்கு இதை எரிச்சிட்டதா. ஆனா இதோட விக்கையும் மூக்கையும் காணுமே. இல்ல நான் இல்ல, இது என்ன ஒண்ணும் பண்ணலையே. டிக்கெட்டை தான் ஆன்லைன்லயே புக் பண்ணலாமே. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு நீ ட்ரீட் கொடுத்துட்டுலாம் போக மாட்டியா? செல்லம், 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உன் கூட தானே இருக்க போறேன். 2 நாள்? 2 நாளெல்லாம் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? உன்னோட தாகம் அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்க மாட்டேங்குதே. அப்போ எப்படி அடக்கணும் நீ கத்துக்கோ. யூ நாட்டி. வா ரூமுக்கு போலாம். இது என்ன பைனாகுலர்? இங்க இருந்து பார்த்தா எங்க பெட்ரூம் தெரியுது. பூஷன், அப்படின்னா பூஷனும் சோபனா மேடமும் சேர்ந்துதான் என்ன இப்படி பண்றாங்களா? செல்லம், 35 வயசாகியும் இன்னும் 17 வயசு பொண்ணு மாதிரி இளமையா இருக்கே. அஞ்சு அஞ்சு அஞ்சு, அது சோபனா மேடமுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். வேற How dare you? வாய மூடுறி. ஏன் என்ன இப்படி பண்ண? என்கிட்ட நேரடியாவே சொல்லியிருந்தா நானே இந்த பொம்பளைக்காக விட்டு கொடுத்துருப்பேன்ல உன்னை. என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே பூஷன். ஆமா, என்ன பண்ண சொல்ற? என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா?
பெரிய பணக்காரரான உங்க அப்பாவோட ஒரே பொண்ணு உன்னை மடக்கி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ நினைச்சா ஆனா முடியல. உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலையே. உனக்கு தான் நான் வெறும் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும், அதுவும் உனக்கு நான் ஒரு சிறந்த புருஷனாகவும் இருக்கணும். நீ தானே சொன்ன உனக்கு என் பணத்து மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. அடியே, உனக்கு படம் பார்க்குற பழக்கம்லாம் இல்லையா? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது அவசியம் தாண்டி அம்மா. நீயும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஆ? இல்ல இல்ல இல்ல, எனக்கு சாபம்லாம் நீ விடாத. நான் ஒரு 35 வயசு விதவை. ஆனாலும் எனக்குன்னு சில தேவைகள் இருக்கும்ல, அத என்னோட பூஷன் நிறைவேத்தி வைக்கிறான். எவ்வளவு கேவலமானவங்க நீங்க 2 பேரும். நல்லதா போச்சு, நானே என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்பவாவது என் கண்ணுல கட்டி இருந்தா காதல்ன்ற கட்ட அவுந்து இருக்கேன். நான் போறேன் பூஷன். உனக்கு உன் பேராசைக்கு அப்புறம் இந்த பொம்பளைக்கு ஒரு கும்பிடு. ஏய், பொடி அவள. எங்கடி போற? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க உன்னை மடக்கிறதுக்கு. ஆனா உன்னை அப்படியே நான் போக விட்டுருவேனா? உன்னை மனநோயாளியா மாத்தி உன்னோட சொத்துக்கள் எல்லாத்துக்கும் கேட்ரேக்கரா நான் மாறலாம் நினைச்சேன். ஆனா உனக்கு அதெல்லாம் பிடிக்காதே. ஆனா என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறமா அவளோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவளோட ஹஸ்பண்டுக்கு தான் சொந்தம். அதனால இப்ப உன்னை நேரா புரிஞ்சதுல? உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஏய், பொடி அவள. எங்கடி போற? என்ன உள்ள வா. விடு. வா. இவள அதுல தள்ளு. வாடி. விடுங்க. ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஓடாத. அவளை விடாத பூஷன். ஏய் அஞ்சலி பேபி, தப்பிச்சு எங்க ஓட போற? நில்லு. நைஸ் ஷாட். அட, இவ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா என்ன? அப்ப சீக்கிரம் எந்திரிச்சிருவா. அட, அவளை எந்திரிக்க விட்டாதானே. கொலை மாதிரி தெரியக்கூடாது, இல்லனா 2 பேரும் உள்ள போய் கம்பிதான் என்னணும். டார்லிங், அப்படிலாம் தெரியாது. ஏன்னா காயங்கிறது கீழே விழுந்தாலும் ஏற்படும். புரியலையே. அதாவது நாம இவள மேல மாடியில இருந்து கீழே தள்ளி விடுவோம். தூக்கலாமா இவள? சரி, தூக்கலாமா? இன்ஸ்பெக்டர் சார், அஞ்சலிக்கு ஏதோ ஒரு மனநோய் இருந்தது. ஒரு நாள் கூட சொன்னா பொம்மையில பேய் தெரியுதுன்னு. அதுவும் அந்த பேய் அவளோட பழைய காதலனா. அவன் இவளை கொன்னுடுவானா. ஆரிஃப், உனக்கு தெரிஞ்சது இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. சார், மேடம் சொல்றது உண்மைதான். நானும் பார்த்திருக்கேன், எனக்கும் தெரியும். இவங்கள பேய் தான் கொண்டு இருக்கு. ஆமாம் சார், அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் மட்டும் முதலே அஞ்சலி பேச்ச கேட்டிருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்காது. இவங்க சொல்றது எல்லாம் பொய். ஏய், உன்ன மாதிரி ஒரு புருஷன் இருந்தா எந்த பொண்டாட்டியும் உயிரோட இருக்க மாட்டாள. ஆபீசர், இவனை கைது பண்ணுங்க. இவன் தான் என் பொண்ணை கொன்னு இருக்கான். அப்பா நீங்க ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா? அஞ்சலி உங்ககிட்ட சொன்னால இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு. நான் எதுவும் பண்ணலப்பா அஞ்சலிய. அஞ்சலி உன்னை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. என் குழந்தை என்ன மன்னிச்சிடுமா. என்னால கடைசி நேரத்துல உன்னோட போனை எடுக்க முடியாம போயிடுச்சு. இவ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருக்கா, கேளுங்க. அப்பா, நீங்க சொன்னது சரிதான். பூஷன் நல்லவன் கிடையாதுப்பா. அவன் என்னை ஏமாத்தி இருக்கான்ப்பா.
பூஷணும் சோபனாவும் சேர்ந்து என்கிட்ட போட்டு நாடகம் பாது. அரெஸ்ட் பண்ணுங்க இவங்கள. என் பொண்ணு